அம்மா ஸ்டைலில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டைல் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சாதமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டு தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா நான்வெஜ் விடவும் சீ ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். நண்டில் புரோட்டீன் சத்து அதிகமாகவும் கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நிறையவே சாப்பிடலாம். அதே மாதிரி எல்லா ஏஜில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். சின்ன பசங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். ஸோ எல்லா ஏஜ் குரூப்புமே நண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் தென் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலரி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். சாப் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே நல்லா ஒரு குழையிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சக்கப்புறமா இதில் நம்ம மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டு இதில் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நண்டு நம்ம டயட் ஃபுட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நண்டு எடுத்துக்கலாம். பிகாஸ் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்மளோட டயட்டில் நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நண்டு சேர்த்தக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலரி விட்டுட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும்னா ஒரு டம்ளர் வாட்டர் இல்லைனா நண்டு கொஞ்சம் முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரை ரோஸ்ட் வேணும் அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விடலாம். இது என்னன்னா இருமல், சளி அதுக்கு எல்லாமே இந்த கிரேவி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். சளி எல்லாமே போயிடும். ஸோ இதை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிடும் போதே ஃபுல்லாக வேர்த்து கொட்டிடும். அந்தளவுக்கு காரசாரமாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.